தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வருஷமா கட்சி ஆரம்பிச்சு அடிப்படை தொண்டர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசிகனா இருந்து இன்னைக்கு கட்சி உறுப்பினராகி கட்சி செயலாளர் கட்சியில ஒரு தொண்டனா ஒரு பொறுப்பாளரா வர வரைக்கும் முழுக்க முழுக்க பாடுபட்டது விஜய் தாண்டி ரசிகர்கள் மட்டும்தான். ரசிகர்கள் இல்லாம விஜய் அவர்கள் கிடையாது. வந்து தளபதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுல இருந்து டீசர் ரிலீஸ் ஆனதுல இருந்து படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆகி படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் முழுக்க முழுக்க கொண்டாடுறது எங்க தொண்டர்கள் மட்டும்தான். ஏன்னா அத்தனை போஸ்டர் என்ன வேலையை விட்டு போஸ்டர் அடிக்கிறது என்ன, கட் அவுட் அடிக்கிறது என்ன, கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் மேல தாளனை வச்சு ஃபுல் வைப் பண்ணிட்டு இருப்போம். அந்த படம் ஓடுதோ இல்லையோ அதை பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு தளபதி ஸ்கிரீன்ல பார்த்தாகணும் அவ்வளவுதான். அந்த ஒரு வைப் பண்ணிட்டு இப்போ கட்சி ஸ்டார்ட் பண்ணி இவங்களுக்கு கஷ்டப்பட்டு ரசிகனா இருந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு இப்போ தொண்டனாகி கட்சி உறுப்பினராக இருக்காங்க. இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம நேத்து வந்தாங்கன்னா தூக்கி பொறுப்பு கொடுக்குறாங்க. இது யாராலும் ஏற்றுக்க முடியுமா? எனக்கு செம்ம காண்டாகுது. எனக்கு இவ்வளவு பேர் கட்சியில இருக்காங்க, கட்சியில ரசிகர் மன்றத்துல இருந்து வந்து இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம நேத்து வந்தீங்கன்னா தூக்கி பொறுப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா இந்த குளச்சல் தொகுதியில வந்து சத்யபாமா காலேஜ் ஓனர் மரியாசினா இருக்காங்களே அவங்க நிக்க போறாங்க. என்ன ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு பொறுப்பு கொடுக்கணும்? ஏன் குளச்சல் தொகுதியில இத்தனை வருஷமா விஜய்க்காக யாருமே களத்துல நிக்கலையா? விஜய்க்காக போஸ்டர் ஓட்டல யாரும்? விஜய் அவர்களுக்காக ஒரு ரசிகர் மன்றம் தாரங்க இன்னைக்கு வரைக்கும் குளச்சல் தொகுதி யாருமே இல்லையா? மாவட்ட செயலாளர் யாருமே கிடையாதா? முழுக்க முழுக்க செல்ஃபிஷ் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மரியாசினா யாரு? இத்தனை வருஷமா அஜித் ரசிகரா இருந்துட்டு இப்ப திடீர்னு விஜய்க்காக வந்து கட்சி ஆரம்பிச்சுன்னா அவங்க இழந்த சொத்தையும் அவங்க குளச்சல் இருக்கிற ஹேர்பரையும் மீட்டு எடுக்கிறதுக்காக டிவிக்கே ஒரு டூரா பயன்படுத்துறாங்க. அது தெரியாம உங்களுக்கான சீட்டை நீங்க தான் கேட்டு வாங்கணும். வரவங்க போறவங்க எல்லாம் தூக்கி கொடுத்த நேற்று கட்சியில இருந்து வேற கட்சியில இருந்து வந்த சீட்டு, அந்த காலேஜ் வச்சிருந்த சீட்டு. அப்போ அடிப்படை தொண்டர்கள் என்ன பண்ண கடைசி வரைக்கும் ஒட்டி தூக்கிட்டு கட்சி டிவிக்கு விஜய் பேரை கத்திக்கிட்டு இதுக்குதான் இருக்கணும் ஓட்டு போடுறதுக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.